அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, ஷேக் ஐமன் சுவைத் அவர்களுடைய பிரபலியமான புத்தகம் நாம் அறிந்த தஜ்வீதுல் முஸவ்வர், த இல்லஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் எனக்கூடிய பாடப்புத்தகம் மாஷா அல்லாஹ் உலகமெங்கும் இப்போ மிக பிரபலியமாக அது பேசப்படுகிறது. பல மக்களால் அது பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக மாஷா அல்லாஹ் அதை நாம் ஒரு முயற்சி செய்து அந்த புத்தகத்தை கற்று நாம் மாஷா அல்லாஹ் அதை நடத்தினோம். 5 மாத கோர்ஸாக முதல் ஒரு பேட்சுக்கு நம்ம நடத்தினோம். அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வச்சு 4 மாத கோர்ஸாக இப்போ நம்ம ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் 2வது பேட்சை நல்லபடியாக நம்ம நிறைவுபடுத்தியிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் அதில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்ததாக 3வதாக தேர்ட் பேட்சை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த 4 மாதமாக அதை நம்ம நடத்திருக்கிறோம். இதில் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், 4 மாதமாக நடத்தப்படக்கூடியதில் மிக முக்கியமானது, எந்த ஒரு தஜ்வீத் கோர்ஸ்லையுமே முக்கியமானது தியரியை விட ப்ராக்டிக்கல் தான். அது எப்போவுமே முயற்சி செய்கிறது. பட் நம்மளுக்கான நேரம் என்பது நம்ம வாக்களித்த நேரத்தில் அந்த புத்தகத்தை முடிப்பதும் அந்த பாடத்திட்டத்தை முடிப்பதுமே ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக அதை நடத்தி ஒரு அனுபவம் வந்ததன் அடிப்படையில் 4 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்தில் மேக்ஸிமம் இன்ஷா அல்லாஹ் 3.5 மந்த்ஸில் இன்ஷா அல்லாஹ் தியரிட்டிக்கல் இந்த புக்கை நம்ம இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 6 வாரங்களாவது, அதாவது அரை மாதம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ப்ராக்டிக்கலாக மாணவர்களை ஓத வச்சு கேட்கணும். அவர்களுக்கு ஓதக்கூடிய வாய்ப்பளித்து அந்த புத்தகத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் முழுமையாக நம்ம உச்சரிப்பிலிருந்து சரி பண்ணி நம்ம சிஃபாத்துகள், அதனுடைய நேரடி பண்புகள், எதிர்மறை பண்புகள், அதில் முக்கியமான இருக்கக்கூடிய பண்புகள், தஜ்வீதினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் அற்புதமான முறையில் நம்ம படித்து முடிப்போம். படித்து முடித்தவங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டவங்களும் தெரியும். அதை தெரிந்ததாக மட்டும் இல்லாமல், ஒரு நாலேஜாக மட்டும் இல்லாமல், தியரிட்டிக்கலாக நம்ம தெரிந்ததை ப்ராக்டிக்கலாக ஓதி காட்டுறதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் ஒரு 6 செஷன் இறுதியாக வைத்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பேட்ச் மாணவர்களை வெளியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு திட்டமிட்டு அதுக்கான ஷெடியூல் நான் பண்ணியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பேசிக்லேருந்து ஆரம்பித்து, எழுத்துக்களிலிருந்து ஆரம்பித்து அதை நல்ல முறையில் ஸ்ட்ராங்கான முறையில் பர்ஃபெக்டாக இல்லை எந்த ரீதியிலையுமே தவறு வந்துடக்கூடாது. இப்படி வந்துடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது, இந்த நாட்டு மக்கள் இப்படி வருது, இந்த ரீஜியனில் இருக்கவங்க இது இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க, இதில் சிஃபா ரீதியில் தவறு செஞ்சிடாதீங்க, மஹ்ரஜ் ரீதியில் தவறு செஞ்சிடாதீங்க என்றெல்லாம் மாஷா அல்லாஹ் ஷேக் அது ரொம்ப கவனமாக சில உதாரணங்களோடு குறிப்பிடுவாங்க. அதோடு நம்ம சேர்த்து இன்ஷா அல்லாஹ் ப்ரொனன்சியேஷனுடைய கரெக்ஷனும் சரி, சிஃபாத்துக்களை அப்ளை பண்ணுறதும் சரி, தஜ்வீத் முறையோடு ஓதுறதுக்கான எல்லா விதமான பயிற்சியும் போதுமான விளக்கங்களும் மாஷா அல்லாஹ் இதில் இருக்கும். அதை நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்குவோம். மீன்வைல் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நம்ம ஒரு நல்ல ப்ராக்டிஸ் செஷனோடு இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம நிறைவுபடுத்தலாம். அந்த திட்டத்தோடு தான் இப்போ இதை நடைமுறைப்படுத்துங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ் இதை லேசாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்னும் இந்த பாடப்புத்தகத்தை பயிலாதவர்கள், நீங்கள் தஜ்வீதோட பேசிக் படிச்சிருந்தாலும் சரி அல்லது அட்வான்ஸ் லெவலில் படிச்சிருந்தாலும் சரி, இந்த புக்கை படிக்கலைன்னா நிச்சயமாக தஜ்வீத் துறையில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் என்பது ஒரு இன்றியமையாதது. இதை நம்ம எடுத்து ஓரமாக வைக்க முடியாது. அது இருக்கட்டும், நான் கற்றுக்கிட்டதோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு கண்டென்ட்டை, செய்திகளை மாஷா அல்லாஹ் இந்த புத்தகம் பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஷேக் கொண்டு வந்திருக்காங்க. அது அவர்களுடைய பாடத்திலிருந்து பலன் பெற்றதன் அடிப்படையில் அவருடைய அறிவுரையோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தை இப்பொழுது 3வது முறையாக உங்களுக்கு மத்தியில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இன்ஷா அல்லாஹ் இப்போது நம்ம மே 10th கம்மிங் ஃப்ரைடே நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம தமிழ் மொழி தான் நடத்துவோம். தேவையான இடங்களில் நம்ம இங்கிலீஷில் இன்ஷா அல்லாஹ் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நம்ம இதை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். புத்தகத்தை வாங்குவதற்கான வழிகாட்டுதலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அகாடமி தரப்பிலிருந்து நம்ம தருவோம். மற்றபடி நம்ம ஃபைல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தான் டீச் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் எல்லா மாணவர்களுக்குமே வழங்கப்படும் குழுமத்தில். அதன் மூலமாக பொறுமையாக பாடத்தை தவறி விட்டவங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தஜ்வீதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு நல்ல நிலையை நம்ம எட்ட வேண்டும். தஜ்வீதில் அனைத்து விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிலையை நம்ம ஃபீல் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் அதுக்கான ஒரு சிறந்த ஒரு கோர்ஸ். அதை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோம். அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கற்ற கல்வியை நம்ம எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.